Hi, my dear students and friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Commerce in Tamil and நான் ஐஸ்வர்யா முத்துகிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அக்கவுண்டிங் டெர்மினாலஜி பெருசா அக்கவுண்ட்ஸை பற்றி அதோட ரெக்கார்ட்ஸை பற்றிலாம் பார்க்க போதில்லை. ஒரு அக்கவுண்டிங் டெர்மினாலஜி ஒரு டேர்ம், அந்த டேர்மோட மொத்த அர்த்தத்தையும் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, பில்ஸ் ரிசீவபிள். ஆக்சுவலி இதை வந்து ஒரு கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஐம் ஆன்சரிங் யுவர் கொஸ்டின். ஏன் இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நான் தனி வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து வருவான் போவான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம். சர்ச் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும், கிரெடிட்டார் சாரி லயபிலிட்டி சைடில் பில்ஸ் பேயபிள் இருக்கும். இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும், பில்ஸ் ரிசீவபிள் அசெட்ல வரும்னு தெரியும், பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டியில் வரும்னு தெரியுமே தவிர அது ஏன் வருது, எதுக்கு வருது, அவன் யாரு, எதுவுமே தெரியாது. அண்ட் அது சம்மந்தப்பட்டு இருக்கிற ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்னா என்ன, என்டாஸ்மெண்ட்னா என்னது, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான அர்த்தமும் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸ்கூல் பசங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னால அர்த்தம் தெரியாமல் படிக்க முடியாது. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த டெர்மினாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ லெட் அஸ் வி ஸ்டார்ட். ஓகே, இந்த பில்ஸ் ரிசீவபிள்ன்ற டாபிக்கே எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட்டாஸ்னு இருக்கான் பார்த்தீங்களா, சன்ட்ரி டெட்டாஸ், அவன்கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் ஃபர்ஸ்ட் லெட் மீ கிளாரிஃபை இட். நம்ம பண்ற வியாபாரத்துல நம்ம கிட்ட பொருளை கடனுக்கு வாங்கிட்டு போனவன் இஸ் சன்ட்ரி டெட்டாஸ். நம்ம கடன் கொடுத்தவன் எல்லாரும் நம்மளுக்கு டெட்டார் கிடையாது. அதாவது நான் காசையும் கடனா கொடுக்கலாம், இல்ல நான் வச்சிருக்கிற பொருள், நான் வியாபாரம் பண்ற பொருளை கடனுக்கு விற்கலாம். ஸோ நான் கடனா பைசா கொடுத்தேன்னா அதுக்கு பேரு வேற, நான் கடனா பொருளை வித்தேன்னா அதுக்கு பேரு வேற. ஸோ வென் ஐம் செல்லிங் குட்ஸ் ஆன் கிரெடிட், நான் எப்போ கிரெடிட் சேல் பண்றேனோ, எப்போ கடனுக்கு பொருட்களை விற்கிறேனோ, அந்த பொருளை வாங்கி கொண்டு போற பையர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் எனக்கு சன்ட்ரி டெட்டாஸ். ஓகேங்களா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் சொல்லும் போது இவனை பற்றி எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் ஸ்டார்ட்ஸ் வித் டெட்டாஸ். ஓகே, ஸோ எப்படி அந்த டெட்டாஸ் வந்து பில்ஸ் ரிசீவபிள உருவெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த டெட்டாஸ் கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்போ 3 மாசத்துல நீ வந்து பணத்தை எனக்கு கொடுத்துடணும். இப்போ நான் உனக்கு சரக்கு அனுப்பி விட்டுடுறேன், ஆனால் அந்த சரக்குக்கு லைக் அந்த குட்ஸுக்கான வேல்யூ, அந்த பர்ச்சேஸ் வேல்யூ நீங்க எனக்கு என்ன பண்ணணும், 3 மாசத்துல எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட்டாருக்கு டைம் நான் 3 months கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அந்த குட்ஸை. ஸோ 3 மாசம் கழிச்சு தான் எனக்கு இப்போ 50,000 ரூபாய் வரும். பட் எனக்கு இப்போ அது உடனடியாக ஒரு 50,000 ரூபாய் தேவை. ஸோ எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இப்போ டெட்டார் கிட்டயும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க 3 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். அவன் இப்போ போய் கேட்டேன்னா, என்ன சார் 3 மாசம் டைம் கொடுத்துட்டு இப்போ உடனே கேட்குறீங்க, நான் எங்க போவேன் பணத்துக்கு சொல்லிட்டு அவன் கொடுக்க மாட்டான். ஸோ நான் டெட்டார் கிட்ட போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவேன். அந்த ரெக்வஸ்ட்ல தான் இந்த பில்ஸ் ரிசீவபிள்ன்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவேன், நீ டெட்டாரு எனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும், எப்படி நீ இப்போ கொடுக்க மாட்டேன், 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க போற. ஸோ இப்போ வெறும் இன்வாய்ஸா தான் இருக்கு, நான் உனக்கு இன்வாய்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்கேன். நீ இப்போ என்ன பண்ண, நான் உனக்கு ஒரு பில் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறேன். அந்த பில்லுல இந்த மாதிரி இந்த டெட்டார் பேர் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த விஜய்ன்ற டெட்டார் எனக்கு இன்னில இருந்து 3 மாசத்துல பணத்தை பே பண்ணிடுவாருன்னு இந்த பில்ல நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நீ என்ன பண்ணி இந்த பில் எனக்கு ஒரு சைனை மட்டும் போட்டு கொடுத்துரு. ஓகே, அதாவது அதை ஒரு டாக்குமெண்டா நான் மாத்துறேன். ஓகே, ஸோ டெட்டாரும் அவரும் என்ன பண்றாரு, இந்த விஜயன்றவரும் சரி கூடு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஹீ இஸ் லீகலி, அவர் எனக்கு எழுதி கொடுக்குறாரு, நான் 3 மாசத்துல உனக்கு பணத்தை பே பண்ணிடுவேன். ஸோ இந்த பில்லை கொண்டு போயிட்டு சைன் போட்டு கூட அப்படின்னு கேட்குறது நான். அப்போ நான் வந்து ட்ராயர், சரிடா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுக்குறது அந்த டெட்டார். ஸோ அவர் ட்ராயி. அந்த பில்லை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பில்லை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, வெயிட், இந்த பில்லு எழுதி கொடுத்து அது சைன் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ டெட்டார் எனக்கு என்னவா மாறுறாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிளா மாறுறாங்க. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் எனக்கு வர வேண்டிய பணம் தான், டெட்டார் எனக்கு வர வேண்டிய பணம் தான். வெறும் இன்வாய்ஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் அந்த டெட்டார், அது என்னைக்கு பில்லா எழுதி சைன் ஆகுதோ அது பில்ஸ் ரிசீவபிள். இதே மாதிரி நான் என் கிரெடிட்டாருக்கு எழுதி தரேன், நான் என் கிரெடிட்டாருக்கு சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அது வந்து பில்ஸ் பேயபிளா ஆயிடுது. ஓகேனா, வாட் கேன் ஐ டூ வித் திஸ் பில்? 50,000 ரூபாய் உடனடியாக வேணுன்றதுக்கோசம் தான் நான் பில்லை போய் கேட்டேனே. அப்போ அந்த பில் வச்சு நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல பார்க்கலாம். ஓகே, so now this is the next part of the video.
நம்ம என்ன பண்ணுறோம், டெட்டார் கிட்ட போகிறோம், விஜயா கிட்ட போகிறோம், பில் எழுதி சைனை போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சைனையும் போட்ட மாரி கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு 50,000 பணம் வேணும். இப்போ இந்த பில்லை தூக்கிட்டு நான் எங்கே போகிறேன்னா பேங்க்குக்கு போகிறேன். பேங்க்குக்கு போயிட்டு அந்த பில்லை அடமானம் வைக்கிறேன். இப்போ பாரு, இந்த மாதிரி விஜயின்றவர் எப்படி எனக்கு 3 மாதம் கழிச்சு 50,000 தரதான் போறாரு. நீ என்ன பண்ணிடுற, அந்த 50,000 இப்போவே கொடுத்துரு. ஸோ நான் ஃப்யூச்சரில் 3 மாதத்துல உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, விஜய் கிட்டேருந்து அந்த 50,000 பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஸோ எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பணம் வேணும், அதுக்கு வர அந்த பில்லை நீ அடமானமாக வச்சுக்கோ. ஏன் தங்கத்தை அடமானம் வைக்கிற மாதிரி இந்த பில்லை கொண்டு போயிட்டு ஒரு செல்லர் என்ன பண்ணுவாருன்னா அடமானம் வைப்பாரு. ஸோ பில்ஸ் ரிசீவபிள்ஸ் பிளெட்ஜ்டு ஹியர். இப்போ இதில் இன்னொரு வார்த்தை, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க கற்றுக்கணும். ஸோ வாட் இஸ் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ்னா, அந்த பேங்க்குக்காரர் 50,000 பில்லா இது, ஆனா இந்த 50,000 கொடுக்கறதுல எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பேங்க் யோசிக்கும். அப்ப என்ன பண்ணோம், யோசிச்சுட்டு இது 50,000 ஒர்த்து பில்லு, நான் என்ன பண்றேன், உனக்கு 50,000 கொடுக்க மாட்டேன், நான் ஒரு 48,000 கொடுக்குறேன். இப்போ நீங்க நகையே கொண்டு போயிட்டு அடமானம் வச்சுங்க, ஒரு 1,00,000 வேல்யூ இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுக்கணும், உங்களுக்கு 1,00,000 தர மாட்டாங்க. ஒரு 95,000 இல்லை 90,000 தான் தருவாங்க. ஸோ அந்த மிச்ச பணத்தை மார்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ என்னதான் 50,000 பில் எடுத்துட்டு வந்தாலும் நான் உனக்கு 48,000 தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த பில் அடமானம் வைக்கிறதால எனக்கு என்ன லாபம், அந்த 2,000 நான் என்ன பண்ணிக்கிறேன், கமிஷனா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அதை கமிஷனா எடுத்துக்கும். ஸோ ஃபுல் பில் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தட் கமிஷன் அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் discounting of bills. Okay, so I think now we are clear with the concept of bills receivable and also discounting of bills. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.